ஒரு மாற்றம் பெற வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இங்க இருக்கின்ற ஒரு மோசமான ஒரு 420 இங்க இருக்கின்ற எம்எல்ஏ. அப்போ இந்த கள்ளச்சாராயம் சாவு அந்த நேரத்தில் நான் சொன்ன இந்த கள்ளச்சாராயம் சாவுக்கு காரணம் ரிஷிவந்தியன் தொகுதி எம்எல்ஏவும் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏவும் தான் காரணம் நான் சொன்னேன். அப்போ இவங்க எல்லாம் என் மேல வழக்கு போடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினானுங்க. நான் சொன்னேன், டேய் எத்தனை வழக்கு நான் பார்த்திருக்கேன், எத்தனை வேணா போட்டு போடா. ஆனா கடைசியில நான் தான் அவங்க மேல வழக்கு போட்டேன். என்ன வழக்கு? இந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் நம்முடைய வழக்கறிஞர் பாலு வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை போட்டேன். நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்திற்கு யார் யார் காரணம் என்று அதை தெரிந்து கொள்ள சிபிஐ விசாரணை வழங்கினார்கள். இப்போ சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரே மாதத்தில் இந்த ஆள் ஜெயிலுக்கு போறோம். அதனால நான் கேட்கிறேன் திமுக கட்சிக்காரங்களை, இவர் ஜெயிலுக்கு போறாரு, உங்க ஓட்டெல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க. திமுக கட்சிக்காரங்கெல்லாம் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா இந்த ஜெயிலுக்கு போற இன்னும் ஒரு மாசத்துல. ஏன்னா சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. இந்த சாவுக்கு யார் யார் காரணம்னு சிபிஐ தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மாசத்துல தீர்ப்பு வரும். தீர்ப்பு வந்த உடனே A1 யாரு? இந்த தொகுதியினுடைய இப்ப இருக்கிற எம்எல்ஏ. A2 யாரு? பக்கத்து தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ. அதுல இன்னொருத்தரும் சேர்த்துக்கணும். திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கிறார். வரும் வரும் எல்லாத்துக்கும் வரும். அதனால இதையெல்லாம் பாருங்கள், சிந்தியுங்கள், தைரியமா இருங்கள். இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுடன் இருக்கின்றான். உங்களுக்கு துணையாக, உறுதுணையாக, உங்களுக்கு பாதுகாப்பாக. அதாவது சினிமாவில் தான் நான் பார்த்திருக்கிறேன். இந்த சினிமாவில் தான் இந்த தொகுதியை அப்படியே அடிமையாக்கி இந்த அப்படி இப்படி இப்படி வச்சிருப்பாங்கன்னு பாக்குற. நிஜத்துல இப்படி தொகுதி இங்க இருக்குது. இதெல்லாம் உறுதியாக இந்த தொகுதியில் நான் அங்க இருந்து வரப்போ அவ்வளோ மக்களை நான் பார்த்தா 100 பேரும் அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ மகிழ்ச்சியாக என்னை வரவேற்று அவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக எல்லாமே இந்த தொகுதிக்கு விடுதலை வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உறுதியாக உங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டிற்கும் விடுதலை கிடைக்கும். கள்ளச்சாராயம், கஞ்சா வைத்துக்கிட்டு இந்த பிள்ளைகளெல்லாம் ஆசைப்படுத்திட்டு இருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள். ஊழல் கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை தயவு செய்து அகற்றுங்கள். இவர்களால் இனி தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பயணம் கிடையாது. 5 ஆண்டு காலம் இவர்கள் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொள்ளடித்து தவிர வேற எதுவும் விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணாங்களா? நெசவாளருக்கு எதுவும் பண்ணல, மாணவர்களுக்கு எதுவும் பண்ணல, அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் பண்ணல, இளைஞர்களுக்கும் எதுவும் பண்ணல, வியாபாரிகளுக்கும் எதுவும் பண்ணல, யாருக்குமே எதுவும் பண்ணல. அவங்கள மட்டும்தான் கொள்ளடிச்சு தேர்தல் நேரத்தில் பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான். இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ, 2000 ரூபாய் வச்சுக்கோ, ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சுக்கோ, அது வச்சுக்கோ, இது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்தி இப்படி எல்லாம் இனி நிச்சயமாக நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். அது நிச்சயமா எனக்கும் தெரியும். இந்த தொகுதி மட்டுமில்ல, இந்த மாவட்டம் மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் அந்த எண்ணத்தில் தான் மக்கள் இருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும், திமுக வேண்டாம், அண்ணா திமுக தான் வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். அந்த முடிவிற்கேற்ப இந்த தொகுதியிலே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சின்னம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய நல்ல வேட்பாளர், உங்களுக்கு எல்லாம் நேர்மையான வேட்பாளர், உறுதியான வேட்பாளர், நம்பிக்கையான வேட்பாளர், நீங்க அவரை தேடி போவாண்டா, அவர் உங்களை தேடி வருவாரு. அப்படி உங்களுக்கெல்லாம் விடுதலை நாள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த நாளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கின்ற நாள். இந்த நாளை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து மாம்பழத்தில் வாக்களியுங்கள்.